தில்லையிலே வந்துதித்த முருகப் பெருமானுடைய 11வது உற்சவத்தை முன்னிட்டு, அதாவது இன்று வெள்ளிக்கிழமை, பாலமுனை பிரதேசத்தில் எமது இன்ப ஊர்தி யூடியூப் சேனல் சார்பாக தாகசாந்தி மையமொன்றை அமைத்து தூர பிரதேசங்களில் இருந்து பாதை யாத்திரையாக வருகின்ற பக்தர்களுக்கு ஒரு தாகத்தை தீர்ப்பதற்கான ஒரு சிறு முயற்சியை நாம் இன்று பாலமுனை பிரதேசத்தில் செய்து கொண்டு நிற்கின்றோம். இது இன்றைக்கு நாம் இந்த காட்சியை இப்பொழுது பார்க்கின்றோம். இப்போ இதற்கு எமக்கு ஐரோப்பிய நாட்டொன்றில் வாழ்கின்ற தாயொருவர் தான் நிதியுதவி செய்திருந்தாங்க. அவங்க தன்னுடைய பேர் இதில் குறிப்பிடணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்து கொண்டு, இந்த பணி இன்று நாளை மறுதினம் 3 தினங்கள் செய்வதற்கு எமக்கு திருவருள் கைகூடி உள்ளது. இந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு எமக்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். நாங்கள் நெற்பட்டிமனையிலிருந்து பண்டூர் பாத யாத்திரைக்காக தரிசனம் செய்யறதுக்காக, முருகனை தரிசனம் செய்யறதுக்காக வந்து கொண்டிருக்கோம். காலையில் 6 மணிக்கு வெளிக்கிட்டு இருந்தாங்க. இன்று பாலமுனை கிராமத்தில் இன்ப ஊர்தி என்னும் யூடியூப் சேனல் சார்பாக இன்று இந்த தாகசாந்தி வழங்கப்படுகிறது. அனைத்து மக்களும் இந்த தாகசாந்தியில் கலந்து கொண்டு மண்டூர் முருகனை தரிசித்து மண்டூர் முருகனிடம் சித்தி பக்திகளை பெற்று உய்யும் வண்ணமாக அனைவரும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் இன்றுடன் 3 தினங்களுக்கு இந்த தாகசாந்தி நிலவி நடைபெற உள்ளது. இன்று இதை சிறப்பிப்பதற்கு ஐரோப்பிய நாட்டில் உள்ள பெயர் சொல்ல விரும்பாத ஒரு அன்பு உறவு 3 நாளைக்கு இந்த உதவியை செய்வதாக உறுதியளித்துள்ளார். இன்றும் நாளை மறுதினமும் தாகசாந்தி நடைபெறும். இதில் கலந்து கொள்ள விரும்பும் நண்பர்கள், அன்பு உறவுகள், நீங்களும் உங்களால் முடிந்த உதவியை செய்யலாம். நன்றி, வணக்கம். நாங்கள் வீரமிலிருந்து பாத யாத்திரையாக நடந்து வரோம். மண்டூர் கோவில் நான் கிட்ட வந்துட்டோம். மேலே தவறு. வெள்ளிக்கிழமை மண்டூர் முருகன் ஆலயத்திற்கு காலை 5:30 மணி 6 மணி தொடக்கம் பக்தர்கள் முருகனின் மதிய நேர பூசையை கலந்து கொள்வதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக இன்று பாலமுனை கிராமத்தில் ஒரு தாகசாந்தி நிலையத்தை ஏற்படுத்தி வரும் பக்தர்களுக்கு நாங்கள் அவர்களது தாகத்தை தீர்க்க வேண்டும் என்ற நோக்கோடு இங்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் காலையிலிருந்து வந்த பக்தர்கள் அதிகமானவர்கள் வந்து விட்டார்கள். இன்னும் ஒரு சிலர் தான் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் இந்த தாகசாந்தியை அருந்தி இந்த தாகசாந்தி நிலையம் நாளை மறுதினம் ஆகிய 2 நாட்களும் இங்கு நடைபெற இருக்கின்றது என்பதை நாங்கள் மிகவும் சந்தோஷத்துடன் அறிய தருகின்றோம். நன்றி.
வீரச்சூரிலிருந்து முருகனை தரிசிக்கிறதுக்காக 18 கிலோமீட்டர் நடந்து வாரோம். காலையில் 6:30க்கு வெடிக்கிட்டு 10:30க்கு வந்து சேரணும். கதைப்பீங்களா தம்பி? சும்மா கதைங்களா? எங்க இருந்து வாரம்? சும்மா கதைங்களா? எங்க இருந்து வாரம்? எவ்வளவு இல்லை சொல்ற மாதிரி